உதயநிதியோட எய்ம்ஸ் செங்கல் பிரச்சாரம் தொடங்கி புஷ்பா பட பாடல் வர இணையத்துல ட்ரெண்டிங்ல கலக்கிய முக்கிய நிகழ்வுகளை இப்ப பார்க்கலாம். இணையத்தில் அவதூறான பேச்சுகள், பாய் ஃப்ரெண்டுடன் ஆபாச ஆட்டம் என இணையவாசிகளால் அர்ச்சனைக்காளான மீரா மிதுன் ஒரு கட்டத்தில் பட்டியலின இயக்குநர்கள் குறித்து பேசியது கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கேரளாவில் பாய் ஃப்ரெண்டுடன் தஞ்சமடைந்த மீராவை அலேக்காக கைது செய்தது போலீஸ். அப்போது அவர் கதறிய வீடியோவும் ட்ரெண்டிங் தான். தடை செய்யப்பட்ட ஒரு விளையாட்டை இணையத்தில் விளையாடியதோடு இணையத்தில் ஆபாசமாக பேசியதால் கைது செய்யப்பட்டார் பப்ஜி மதன். கூடவே அவரின் மனைவியையும் போலீசார் கைது செய்தனர். ஜாமீனில் வெளிவந்த மதனின் மனைவி கிருத்திகா தங்களிடம் உள்ளது ஆடி கார் தான் என்றும் அது சொகுசு கார் இல்லை என பேசியது பல மீம் கிரியேட்டர்களுக்கு தீனி போட்டது. ஊரே மழை வெள்ள பாதிப்பால் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் போது படகில் போய் போட்டோ ஷூட் நடத்தி சர்ச்சையை கிளப்பினார் பாஜக தலைவர் அண்ணாமலை. இவரின் படகு சவாரியை வைத்து வெளியான மீம்கள் இணையத்தில் இருப்பவர்களை ரசிக்க வைத்தது. சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கையில் செங்கலுடன் வந்த உதயநிதி இதான் எய்ம்ஸ் மருத்துவமனை என்று கூறி கலகலப்பை ஏற்படுத்தினார். மத்திய அரசு மதுரையில் நட்டு வைத்தது எய்ம்ஸ் மருத்துவமனை என கூறப்படும் இந்த செங்கலைத்தான் என பேசி பிரச்சாரத்தை கலகலப்பாக்கினார் உதயநிதி. மோடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நட்டு வச்சுட்டு போனாரு, சரியா? நான் போய் புடிங்கிட்டு வந்துட்டேன். தேர்தலில் ஓட்டு போட வந்த நடிகர் விஜயின் சைக்கிள் பயணம் ரசிகர்கள் மட்டுமின்றி இணையத்தில் பேசுபொருளானது. பெட்ரோல் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்துதான் சைக்கிளில் வந்தார் என எதிர்த்தரப்பு கூற, மற்றொரு தரப்போ விஜய் வந்த சைக்கிள் குறித்து கூகுளில் தேடிக்கொண்டிருந்தது. விஜயின் இந்த சைக்கிள் வீடியோ அதிகம் பேரால் பகிரப்பட்டது. மாமல்லபுரம் கோயிலில் நடந்த அன்னதானத்தில் எங்களை சாப்பிட விடவில்லை என நரிக்குறவ பெண் அஸ்வினியின் வீடியோ இணையத்தில் பரவியது. உடனே களமிறங்கிய அமைச்சர் சேகர் பாபு அஸ்வினி மட்டுமின்றி நூற்றுக்கணக்கான நரிக்குறவர்களை கோயிலுக்குள் அழைத்துச் சென்று விரட்டப்பட்ட அதே கோயிலில் அவர்களை சாப்பிட வைத்தார். அவர்கள் பக்கத்தில் அமைச்சரும் சேர்ந்து சாப்பிட்ட வீடியோவும் ட்ரெண்டிங்கில் கவனம் ஈர்த்தது. இதேபோல் மீனவ பெண் பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட சம்பவமும் இணையத்தில் பரவி கடைசியில் நடவடிக்கை வரை சென்றது.